கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 118 சங்கீதம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே பாடுகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வரும்போது நாம் யாரிடம் செல்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா? அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? நித்தமும் அவரை தேடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் அடைக்கப்பட்ட வாசல்கள் போன்று இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருந்து திறந்த வாசலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று யோனா சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்கிறோமா? கர்த்தரை தேடாமல் வாழ்கிறோமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே அவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா தீர்க்கதரிசியோ தர்சீசுக்கு ஓடி போனார். தர்சீசுக்கு ஓடி போனதினாலே கர்த்தர் சமுத்திரத்திலே பெரிய காற்றை வரவிட்டார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். கப்பல் உடையும் அளவிற்கு பெரிய கொந்தளிப்பு அங்கே கடலிலே ஏற்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்போது அங்கே பல பிரச்சனைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, நெருக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நெருக்கமான நேரத்திலே யோனா தீர்க்கதரிசியே கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். மீனின் வயிற்றிலிருந்து அவர் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் மனமிறங்கினார். பிரியமானவர்களே, அவருடைய நெருக்கத்தை மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நெருக்கங்கள் வருகிறது, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருகிறது. நாம் எதற்காக பிரச்சனைகள் வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறோமா? கர்த்தர் நம்மிடம் என்ன சொன்னார் அதை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வாழும்போது, கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலகி வாழும்போது அநேக பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கங்கள் வந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கக்கூடாது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்வதினாலே, இயேசு கிறிஸ்துவை தேடாமல் வாழ்வதினாலே அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதபடிக்கு எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுவோம். தேவ சமூகத்திலே நமக்கு பரிபூரண சந்தோஷம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களை வெறுத்து, துன்மார்க்கமான பாவங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய சமூகத்தையே நாடுவோம். அது நமக்கு பரிபூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாடுகளிலே, பிரச்சனைகளிலே கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். ஒருபோதும் மனிதர்களை நம்பாதபடிக்கு கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நெருக்கங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கரமிங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரகா துரி கரதரபலா ரபா கபாரா ஷேகேலே தினமரா ஹந்தரோ ஷாக்கா லாக்கா தர ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரதரபா லதரபா ரீபா லாக்கா தூரா ஹந்தரோ ஷதரபா லதரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா ரபா ரபா தூ ரபா ஷத ரபா லத ரபா ரீபா கேரே ஷேகே லேகே தனகன் தரோ ஷகதனமலகதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா காரா ஷாக்கா ராக்கா தரா ஹதாரா ஷேதே ரேபல தர ஹதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைய தகப்பன். என் தேவன் எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடனை அடைக்க முடியவில்லைன்னு சொல்லி கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்குக்காரன் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதிகளை நீக்கி பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. கர்த்தருடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.